இன்றைக்கி நான் இதை பற்றி கண்டிப்பாக பேசணும். இதை ரொம்ப நாளாக நான் யோசித்த ஒரு விஷயம். என்ன மாதிரியே நீங்களும் யோசிக்கிறீங்களா அப்படின்றத லைக்லையும் கமெண்ட்லேயும் கொஞ்சம் சொல்லுங்கள். காலம் கடந்த பின் கிடைக்கிற ஒரு சில விஷயத்துக்கு வேல்யூ இருக்காது தான். அது உண்மை தான். ஏன்னா டைம் வேல்யூஸ் எவ்ரிதிங். அந்தந்த டைமில் நடக்கிற ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப அழகும் அனுபவமும் அப்புறம் உயிரும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஐயோ மழை பெஞ்சா நல்லா இருக்குமே, இன்றைக்கி ஸ்கூலை கட் அடிச்சிடலாம், இந்த வாத்தியார்கிட்ட இந்த டீச்சர்கிட்ட திட்டு வாங்காமையோ அவங்க முணுமுணுப்பை கேட்காம இருக்கிறதோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போது காலம் கடந்த பின் இப்போ நம்மளுக்கு தோணும், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உட்காந்த டேபிளுக்கு போய் உட்காந்து நம்ம பேர் எழுதி வச்ச டேபிளை அப்படியே தொட்டு பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தலை வச்சு படுக்க மாட்டோமா? அதே டேபிளில் உட்காந்து அது ஆசிரியையோ நடத்துகிற நம்ம கூட படித்தவர்களோடு உட்காந்து நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோமா, கேட்க மாட்டோமா அப்படின்ட்டு இப்போ தோணும். கண்டிப்பாக நடக்குமா? அவங்களுக்குலாம் வயதாகிருக்கும், ஸ்கூலை விட்டு போயிருப்பாங்க, எல்லாம் படித்து வேறு இடத்துக்கு போயாச்சு. ஸோ அந்தந்த நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் ஒரு அழகு இருக்குது. அந்த அழகு அப்போ தெரியாது, ஆனால் காலம் கடந்த பிறகு இந்த வயசில் தெரியுதில்ல. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. அந்த டைம் அது கசப்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு இனிப்பான ஒரு நினைவுகளாக தான் இருக்கும். அந்த டைம் ஒரு கசப்பு அவ்வளோதான், ஆனால் அது ஒரு இனிமையான கசப்புன்றதை கண்டிப்பாக நான் யோசித்து வச்சுக்கணும். அதே மாதிரி அந்தந்த காலத்தில் நடக்கிற ஒரு சில விஷயத்தில் நம்ம அனுபவிக்காமல் விட்டால் வாழ்க்கை வெறுமை தானே அப்படின்றது என் கருத்து.